சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணியாச்சு. சிக்கன் ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். மேரினேஷன் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கர்ட், கொஞ்சம் சீரகம், பெப்பர் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் பிங்க் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா சேர்த்து இடித்து வச்சாச்சு. இடித்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் இடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனை எல்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதோட ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டால் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சோம்பு, கசகசா அதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பவே கர்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். நான் அப்போ கர்ட் போட மறந்துட்டதால் இப்போ ஒரு ஸ்பூன் கர்ட் போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.